அனைவருக்கும் வணக்கம். எனக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்காங்க. இந்த தோல்விக்கான காரணம் குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பல விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காரு. அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, இந்த தோல்விக்கான காரணம் என்னவாக இருக்கும், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த தோல்விக்கான காரணம் குறித்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேசியிருக்காரு. அதாவது இந்திய அணி 90 ஓவர்கள் நிலைத்து நின்று விளையாடினா டிரா செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் முதல் 2 செக்ஷன்கள் சிறப்பாக விளையாடி 3 விக்கெட் மட்டும் இழந்திருந்தது. அதனால் போட்டி டிராவில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் கடைசி செக்ஷனில் 7 விக்கெட் கொடுத்து 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியும் அடைந்திருந்தாங்க. இது குறித்து கேப்டன் ரோஹித் சர்மா பேசும் பொழுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த தோல்வி மிகுந்த ஏமாற்றமாகவே இருக்கு. நாங்கள் போட்டியை விட்டு கொடுப்பதற்காக உள்ள போகலை, நாங்கள் போராடுவதற்காகவே போனோம். துரதிருஷ்டவசமாக எங்களால் அதை செய்ய முடியலை. இந்த டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கொண்டா எங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. 91 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தோம். ஆனால் ஆஸ்திரேலியா கடுமையாக போராடி இருக்காங்க. இதன் காரணமாக எங்களுக்கு 340 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக இவ்வளவு பெரிய இலக்கை இங்கு துரத்த முடியாது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் எங்களுடைய வழியில் நாங்கள் இந்த போட்டியை டிரா செய்வதற்கு விளையாடினோம். இறுதியில் எங்களுடைய போராட்டம் சரியாக அமையலை. நிதிஷ்குமார் இங்கு முதல்ல வருகிறாரு. அவருக்கு இங்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் மிகவும் கடினமாகவே இருந்திருக்கலாம். அவர் சிறந்த கேரக்டரையும் நல்ல டெக்னிக்கையும் வெளிப்படுத்தி விளையாடினார். அவர் இங்கு வெற்றி பெறுவதற்கு எல்லாவற்றையுமே கொண்டிருக்கிறாரு. அவர் வலிமையில இருந்து வலிமைக்கும் செல்கிறாரு அப்படின்னு கூட நினைக்கிறேன். பும்ரா ஒரு பிரில்லியன்ட். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். அவர் புள்ளி விவரங்களால் பார்க்கக்கூடியவர் கிடையாது. அவர் நாட்டிற்காக போட்டிகளை வெல்வதற்காக வந்து எதையும் செய்ய தயாராகவே இருக்கிறார். துரதிருஷ்டவசமாக பந்து வீச்சில் அவருக்கு இன்னொரு முனையில் நல்ல ஆதரவு கிடைக்கல அப்படின்னு கூறியும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனதளவில் மிகுந்த ஏமாற்றத்தில் இருப்பதாகவும் இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய ரசிகர்கள் மத்தியில் அது சோகத்தையும் வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி நிறைவடைஞ்சிருக்குங்க. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 184 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தியிருக்காங்க. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்லையும் 2-1 அப்படின்ற கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா மனதளவில் மிகுந்த ஏமாற்றத்தில் இருக்கிறதாகவும் அணியின் பிரச்சனைகளை தவிர்த்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண விரும்புவதாகவும் தெரிவித்திருக்காரு. இது தொடர்பாக அவர் பேசியது, நாங்கள் எந்த இடத்துல நின்றேனோ அதே இடத்துல தான் இன்றும் நிற்கிறேன். கடந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில் சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக அமையலை. அணியுடைய கேப்டனாக இந்த தோல்வி மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்குது. இந்த தோல்வி மனதளவில் மிகுந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு அணியாக நாங்கள் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியும் இருக்கு. அதே போல தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆட்டத்திலையும் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியும் இருக்கு. எங்களுக்கு இன்னும் ஒரு போட்டி மீதம் இருக்கு. அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை சமன் செய்ய முடியும். சிட்னியில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் நாங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
இந்த தோல்வி அப்படிங்கிறது பெரிய அளவில் மனதளவில் ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் ரோஹித் சர்மா ரொம்ப ரொம்ப உருக்கமாக பேசி இருக்கிறது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மெல்பர்னில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 184 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்கன்னா முதல் இன்னிங்ஸில் 474 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கு. இந்திய அணி தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 369 ரன்களுக்கு ஆட்டமிழந்திருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி முதல் சதம் 114 ரன்கள் விளாசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 234 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதனால் இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 340 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் ரோஹித் சர்மா 9, விராட் கோலி 5, KL ராகுல் 0, ரிஷப் பந்த் 30 அப்படின்னு முன்னணி வீரர்கள் சுதப்பியதால் இந்திய அணி 155 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடைந்திருந்தாங்க. இந்த தொடரில் ரோஹித் சர்மா சரியாக பேட்டிங் செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கேப்டன்சியும் சுத்தமாக சரியில்லை. இதே போல் கோலியின் பேட்டிங்கும் படு மோசமாகவே இருந்திருக்கு. இதனால் இருவரும் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு ரசிகர்களும் மற்றொரு புறம் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் 4வது டெஸ்ட் தோல்விக்கு பிறகு மனதளவில் உடைந்து விட்டதாக ரோஹித் சர்மாவும் பேசியிருக்காரு. இது தொடர்பாக மெல்பர்னில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தோல்வி மனதளவில் மிகவும் கடினமாக தொந்தரவு செய்து கொண்டே இருக்கு. நாங்கள் இறுதி வரைக்கும் போராட விரும்பினோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை எங்களால் செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியா 91-6 அப்படின்ற நிலையில் இருந்தபோது மீண்டும் அழுத்தம் கொடுக்க தவறிட்டோம். 340 ரன்கள் இலக்கு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் தொடக்கத்தில் சரியான அடித்தளம் அமைத்து கடைசி 2 செக்ஷன்களில் இலக்கை நோக்கி செல்ல விரும்பினோம். ஆனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் நன்றாக பந்து வீசி எங்களது திட்டத்தை தகர்த்து விட்டாங்க. ஒட்டுமொத்த டெஸ்ட் போட்டியை பார்த்தா எங்களுக்கு பல வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் வெல்வதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறதுல தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசிய நிதிஷ்குமார் ரெட்டி குறித்து பேசிய ரோஹித் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி முதன்முறையாக இங்கு விளையாடுறார். இங்க விளையாடுவது கடினம். ஆனாலும் அவர் தனது திறமையையும் பேட்டிங் நுட்பத்தையும் வெளிக்காட்டுகிறாரு. கடினமான சூழ்நிலைகளில் இருந்து வெற்றி பெறும் வழிகளை அவர் தெரிந்து வைத்திருக்கிறாரு. அவருக்கு அணியில் இருந்து ஆதரவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பும்ரா குறித்து பேசிய ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா புத்திசாலியான ஒரு வீரர். பல ஆண்டுகளாக அவரை பார்த்து வந்துட்டுருக்கேன். அவர் ஒரு நல்ல மனிதரும் கூட. அவர் சாதனைக்காக விளையாடும் நபர் கிடையாது. நாட்டிற்காக விளையாடி அணிக்கு சிறப்பாக செயல்பட விரும்புகிறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருக்கு மற்ற பவுலர்களிடம் இருந்த சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் தொடர்ந்து தடுமாறி வருவது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பும்ரா, ஜெய்ஸ்வால், KL ராகுல் ஆகியோர்களின் பொறுப்பான ஆட்டம் மட்டும்தான் இந்திய அணியுடைய மானத்தை இதுவரைக்கும் காப்பாற்றியிருக்கு. இந்த நிலையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி மட்டும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பெரிய ஸ்கோரை அடித்திருந்தா இந்திய அணி இந்நேரம் தொடரில் முன்னிலை பெற்றிருக்கும். ஆனால் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தொடர்ந்து தடுமாறி வருவது ரசிகர்கள் மனதில் ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் 2024 ஆண்டு தொடக்கத்தில் இங்கிலாந்து தொடரில் அபாரமாக விளையாடிய ரோஹித் சர்மா அதன் பிறகு தொடர்ந்து தடுமாறி வந்துட்டுருக்காரு. அவர் கடைசியாக அரை சதம் அடித்து 10 இன்னிங்ஸ்கள் ஆகியிருக்கு. நடப்பு ஆஸ்திரேலிய தொடரில் அவர் 20 ரன்கள் கூட ஒரு இன்னிங்ஸில் அடிக்கல. ஒட்டுமொத்தமாகவே 30 ரன்கள் தான் அடிச்சிருக்காரு. மறுபுறம் விராட் கோலி டெஸ்ட் போட்டிக்கு சதம் அடித்த பிறகு அவரும் ஒரே மாதிரியான ஷாட்டை அடித்து ஆட்டம் இழந்து வருகிறாரு. இதனால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அணியை
விட்டு சென்று இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் ரசிகர்கள் வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் ரோஹித் சர்மா திடீரென்று டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து கவாஸ்கர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதில் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே மிகவும் கடுமையான போட்டி அப்படின்னு சொல்லலாம். அதில் பேட்ஸ்மேன்கள் சிறந்து விளையாட வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்கணும். ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு அவர் எந்த ஒரு டெஸ்ட் போட்டிகள்லையுமே விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும்.